அதான் பெரியாரியல் நூல். இதை வந்து முழுவதும் தொகுத்தவர் ஐயாவே ஆணைமுத்து. நான் ஆணைமுத்து முன்னாடி வந்தீங்கன்னா முன்னாடி என்னோட அரசியல் ஆசான ஆணைமுத்து ஐயா கொண்டாடுற வேணாம். படம் கூட பார்த்துருப்பீங்க. பெரியாரியலை தொகுத்து ஆணைமுத்து ஐயா வெளியிடுறாரு. ஒவ்வொரு பக்கமா செக் பண்ணிட்டு கையெழுத்து போட்டாரு தெரியுமா? யாருங்க? தற்கொலை சீமான்ட்ட போய் கேட்டு சொல்லுங்க. கையெழுத்து போட்ட தந்தை பெரியார் தன் பேச்சை தன் வாழுகிற வாழ்நாளிலே படித்து பிழைதிருத்தி வெளியிட சொன்னார். அந்த ஐயா ஆணைமுத்துவை நீங்க கொண்டாந்து எதிரானதுன்னா அயோக்கியத்தனம்ல அவர் உயிரோடு பேசியிருக்கணும். நேராக கிளம்பி செருப்பு கட்டி அடிச்சிருப்பார். அவருக்கு அந்த பாவம் அப்படிப்பட்ட மனிதர் அவர் இல்லை ஐயா. அவர் சொல்லக்கூடாது உயிரோடு இருந்துக்குப்பா. இல்ல அவர்தான் இந்தியா முழுக்க பயணித்து இடஒதுக்கீடு அந்த ஐயா ஆணைமுத்து இந்தியா முழுக்க பயணப்பட்டு எங்க ஊர்ல சீமான் ஒருத்தர் இருக்கான், நல்லா புழுகுறான், நல்லா பேசுறான், அவருடைய தந்தை மாப்போஷின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா பேசுறாரு. அப்ப நான் பேசினாரு பீகாருக்கு என்ன பேசினாரு? நான் பெரியாரின் பெருந்தொண்டர், எங்கள் தலைவர் பெரியார் வகுப்புவார் இடஒதுக்கீடுக்காக பேசினார், எழுதினார், இதுதான் வகுப்புவார் இடஒதுக்கீடு சொன்னது ஆணைமுத்து. தன் சாகுற வரை பெரியாரின் பெருந்தொண்டர், பெரியாருக்காக வாழ்ந்தவர். அவரை கொண்டு வந்து பெரியாருக்காக ஒருத்தர் நிறுத்தினானா மனநோய் எல்லாம் என்னவா இருப்பான்? அவன் நம்ப சொல்றீங்களா? தமிழ் தேசியம் என்ன தெரியுமா தற்கொலைக்கு? நீ உண்மையிலே சொல்றீங்கள நான் தான் பெரிய வீரன்னு தனித்தமிழான்னு கேட்டு பாருவேன். மேதகு பிரவாகம் படுத்த போட வக்கு இல்லை. எங்களுடைய அரசியல் ஆசான்றாங்க போட்டுக்கிற பெரும் மரியாதைக்கு பேர் அண்ணா அவர்கள் தனித்தமிழ்நாடு திராவிட நாடு கேட்டால் அது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிக்கு கீழே வந்துருங்கிறதுக்காக தான் மாநில சுயாட்சின்னு மாற்றினாரு. நாங்கள் ஆமாம் தெரிஞ்சு சுய அறிவோடு தான் மாநில சுயாட்சிங்கிற கொள்கை முழக்கத்தை கையில் எடுத்திருக்கோம். நீ அப்படி சொல்ல சொல்லுவேன்? நீ இந்த வீரனாச்சு சொல்ல சொல்லுவேன். எது தேசிய அரசியல்? தமிழ்நாட்டில் தமிழர் பிரைடு என்ன பிரைடு தமிழர்களுக்கு? 1935 தமிழுங்க மொழி நீசபாசையாக இருந்துச்சு, யாரும் கேட்கல. 1935 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் வந்த பின்பு இந்தியா தான் இந்தியாவில் ஒரே அடையாளம் இந்தி அப்படின்னு சொன்ன போது இந்தியாவுக்கு எல்லாரும் அமைதியாக இருந்தா. உங்களுடைய தமிழ் பெருந்தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, யாரும் இயக்கம் கட்டலை. பெருமரியாதைக்கு ஐயா மறைமலடிகள் தந்தை பெரியாரிடம் கேட்டார். போய் உங்க தாத்தா ஆர்எஸ்எஸ் கார்ட்ட கேட்கல, சவா கார்ட்ட கேட்கல, காஞ்சி சங்கராச்சார்ட்ட கேட்கல, உங்க ஈஸ்வர உங்க ஐயரப்பாவா திருச்சி ஐயரப்பாட்ட கேட்கல, உங்க தலைவனுக்கு தலைவன் குருமூர்த்திக்கு தலைவனுக்கு அப்பனுக்கு அப்பன் துக்ளக் சோட்ட கேட்கல. யார்கிட்ட கேட்டாரு? தந்தை பெரியார்ட்ட கேட்டாரு. ஐயா தமிழ் புலவர்களாம் ஒன்று கூடிட்டோம், நீங்க தான் அந்த இயக்கத்தை கொண்டு போகணும். அப்ப இயக்கமா தனி மனிதனா இல்லாம இயக்கமா தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி தந்தை பெரியார். இந்த பிரைடு தமிழ் சொல்றீங்களா, அந்த பிரைடு தமிழ்நாட்டை விதைச்சது பெரியார். இன்னைக்கு பிரைடுன்னு சொல்றீங்களா, எது பிரைடு? தமிழ்நாட்டு பிரைடு அது திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவருக்கு முகம் கொடுத்து ஓவியமாக்கி அதை திருக்குறளை கட்டாய படமாக்கி திருக்குறளை எல்லாம் தமிழக வெளியீடு கொண்டு முத்தமிழ் கலைஞர். நீங்க பிரைடுன்னு சொல்றீங்களே, எந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி அந்த மாநிலத்தில் முடிவெடுப்பதற்கு அவங்களுக்கு எழுத்து வடிவம் கூட இல்லை. இந்தி ஒட்டி இருக்கு. இருமொழி கொள்கை கொண்டு வந்து தமிழை ஆட்சி மொழியாக்கி தமிழ் தான் எல்லாமே சொல்லி வந்து தமிழுக்காக பிரச்சாரம் செய்து நாங்கள் தமிழர் ரெண்டு உறக்க சொன்னதா பெருமதியாக பேர் அண்ணா. இந்த 3 பேர் இல்லாமல் தமிழ் பிரைடு வந்துச்சாமா? அப்படி பேரறிஞர் அண்ணாவே தந்தை பெரியாவே கலைஞரை மறுத்து ஒருத்தன் தமிழ் பிரைடு பேசுறான், சாதி பேசுறான், சாதி வன்மத்தோட பேசுறான். அதுக்கு உதாரணம் மரியாதைக்குரிய தற்குறி சீமான்.